வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தடைகளை உடை சரித்திரம் பட யூடியூப் சேனல். இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, படித்த அல்லது படிக்காத ஆண் அல்லது பெண்ணுக்கு சுய தொழில் தொடங்க கடன் உதவி வழங்க திட்டம் தான் வித்திய மானியத்தோட. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த அருமையான ஸ்கீமோட நேம் என்னன்னா, பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், அதாவது PMEGP, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன, இந்த ஸ்கீம் யார் செயல்படுத்துகிறாங்க, எவ்வளோ லோன் கிடைக்கும், எவ்வளோ மானியம் கிடைக்கும், எலிஜிபிலிட்டி என்னென்னா, எந்த மாதிரியான சுயதொழில் தொடங்க இதெல்லாம் யூஸ் ஆகும் இந்த ஸ்கீமு, என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், இன்னும் மேலும் பல தகவல் தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும்னா அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதில் வந்து SC மற்றும் OBC மாணவர்களுக்கு லெவல் ஸ்பெசிஃபிக் திட்டம். அதில் முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, OBC அண்ட் SC மாணவர்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து பங்கு பெற வச்சு அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தருது. அதுதான் மெயின் குறிக்கோள் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்னென்னா, அதாவது புதிய தொழில் அந்த நிறுவனம் அமைக்கிறதுனால வந்து வில்லேஜ் அண்ட் சிட்டி சைடில் வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி தருது. அடுத்து வெவ்வேறு பிளேஸ் இருக்கிறாங்கள கைவினர்கள்லாம் அவங்களை வந்து ஒருங்கிணைக்கிறது. அண்ட் வந்து வில்லேஜ் அண்ட் சிட்டி சைடில் இருக்கிற வேலை வாய்ப்பு அற்ற இளைஞர்களுக்கு வந்து அவங்க சொந்த ஊரிலேயே வேலை வாய்ப்பு உருவாக்கி தருது. இந்த கிராமம் மற்றும் நகர்ப்புற வேலை பண்ணுறதுக்கு வந்து கன்யூஸ் அண்ட் பர்மனண்டாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணுறது. தொழிலாளர்கள் மற்றும் கைவினர்கள் வந்து ஊதியம் பெறும் திறனை அதிகரிக்கிறது. கிராமம் மற்றும் நகர்ப்புற வேலை வாய்ப்பின் வளர்ச்சி விகிதத்தை வந்து அதிகரிக்கிறது. நெக்ஸ்ட், இந்த திட்டத்தை யார் செயல்படுத்துறாங்கன்னு பார்க்கலாங்க. தேசிய அளவில் வந்து திட்டத்தை வந்து காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், அதாவது KVIC, காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன்ஸ். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் MSME கீழே வர ஒரு நிறுவனமாகும். மாநில அளவில் வந்து இந்த ஸ்கீமை வந்து மெயினாக யார் செயல்படுத்துறாங்கன்னா KVIC, KVIP, அதாவது ஸ்டேட் காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரியல் போர்டு, மாநில காகித மற்றும் கிராம தொழில் வாரியம். அடுத்தது வந்து டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், மாநில தொழில் மையம். அடுத்தது வந்து கோயட் போர்டு, சென்னை சார்ந்த தொழிலுக்கு வந்து கோயட் போர்டு வந்து. மேலும் ஒரு சில நிறுவனம்லாம் இருக்குது, அது யாருங்க தெரிஞ்சுக்க வந்து MSME வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்காங்க. அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க யார் வந்து இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து எவ்வளவு மானியம் தராங்க போய் பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கேட்டகரிகளுக்கு, அதாவது பொதுப்பினருக்கு வந்து மானியம் எவ்வளோ தராங்கன்னா, சிட்டி சைடாக இருந்தால் வந்து சுய தொழில் தராங்க 5%, வில்லேஜ் சைடாக இருந்தால் 25% மானியம் தராங்க. இதில் டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து விண்ணப்பதாரின் பங்களிப்பு வந்து 10% இருக்கணும். அதாவது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 10 லட்சமாக இருந்தால் அதில் வந்து நீங்கள் 1 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஜென்ரல் கேட்டகரிகளுக்கு. ரெண்டாவது ஸ்பெஷல் கேட்டகரிகளுக்கு. ஸ்பெஷல் கேட்டகரி யாராவது வரும்னா SC, ST, OBC, மைனாரிட்டிஸ். அடுத்தது உமன், எக்ஸ் சர்வீஸ் மேனு. அடுத்தது வந்து திருநங்கைகள், மாற்றுத்திறனாளி, இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. இவங்க வந்து சிட்டி சைடில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து 25% மானியமும், கிராம சைடில் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 35% மானியமும் தராங்க. இவங்க வந்து 5% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டோட்டல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 10 லட்சமாக இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க வந்து 50,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எவ்வளோ லோன் தராங்க என்பதை பார்க்கலாம் வாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து அதிகபட்சம் வந்து 50 லட்சம் தராங்க. அதே சர்வீஸ் செக்டருக்கு வந்து அதிகபட்சம் வந்து 20 லட்சம் தராங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு வந்து 50 லட்சமும் சர்வீஸ் செக்டருக்கு வந்து 20 லட்சம். இதுக்கு மட்டும்தான் வந்து மானியம் எலிஜிபிள். இதுக்கு மேலே வந்து அமௌண்ட் வேணும்னா உங்களுக்கு பேங்க் வந்து லோன் தரலாம், ஆனால் வந்து இதுக்கு வந்து மானியம் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட் வந்து இந்த PMEGP ஸ்கீம், அடுத்தது REGP, இந்த முத்ரா ஸ்கீம் யூஸ் பண்ணி ஆல்ரெடி ஏதாவது ஒரு கம்பெனி ரன் பண்ணி இருக்கிறீங்க, ஏதாவது நிறுவனம் அல்லது ஏதாவது சுயதொழில் செஞ்சு இருக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ண நினச்சாலும் சரி, அதுக்கும் மானியம் தராங்க. அதுக்கு எப்படின்னா எல்லா கேட்டகரிகளுக்கும் ஜென்ரலாக வந்து 2 கேட்டகரிக்கும் ஒரே மானியம் தராங்க, 5% மானியம் தராங்க. மற்றும் வந்து மலை மாநிலங்கள் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்குது. நார்த் ஈஸ்ட் ரீஜன்னா யாராவது வருவாங்கன்னா அஸ்ஸாம், மணிப்பூர், மேகாலயா, இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து 20% மானியம். அதாவது வந்து 5% மானியம் வந்து மற்ற கேட்டகரிகளுக்கு, இவங்களுக்கு மட்டும் 20% தராங்க. மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு வந்து அதிகபட்சம் 1 கோடி வந்து லோன் தராங்க. மானியம் வந்து அதிகபட்சம் 15 லட்சம் கிடைக்கும்.
அதே வந்து 20 லட்சம் அவங்க வந்து ஹில்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் வந்து 20 லட்சம் மானியம் கிடைக்கும். அதேமாரி தான் சர்வீஸ் செக்டரை மேம்படுத்த வந்து அதிகபட்சம் லோன் வந்து 25 லட்சம் கிடைக்கும். அதுக்கு மானியம் வந்து அதிகபட்சம் 3.7 லட்சம் வந்து கிடைக்கும். 3.75 lakhs வந்து அதே வந்து ஹில் சைடு அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகபட்ச மானியம் வந்து 5 லட்சம் வந்து சர்வீஸ் செக்டரில் இருக்கிற யூனிட் வந்து மேம்படுத்த நினைச்சா கிடைக்கும். அதேமாரி தான் சர்வீஸ் செக்டருக்கும் மேனேஜ் செக்டருக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே அமௌண்ட்டு வேணும்னா மானியம் இல்லாமல் வந்து பேங்க் வந்து லோன் தரலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து பேங்கோட விருப்பம் தான். இந்த திட்டத்தில் வந்து பயனடைவதற்கு என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 18 வயது வந்து பூர்த்தி எந்த ஒரு தனிநபரும் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். ரெண்டாவது வந்து வருமான உச்சவரம்பு எதுக்கு இந்த ஸ்கீமுக்கு இல்லை. மோஸ்ட்லி நிறைய ஸ்கீமுக்கு வந்து வருமான உச்சவரம்பு இருக்கும், ஆனால் இந்த ஸ்கீமுக்கு வந்து வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை. 3 வந்து மேனேஜ் செக்டராக இருந்தால் 10 லட்சம் மேலேயும், பிஸ்னஸ் செக்டர் அல்லது சர்வீஸ் செக்டராக இருந்தால் 5 லட்சம் மேலேயும் வந்து திட்ட செலவு இருந்தால் அதுக்கு வந்து பயனாளி வந்து குறைந்தபட்சம் 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து PMEGP கீழே வந்து உள்ள திட்டத்துக்கு மட்டும் இதற்கு அனுமதி, வேற எந்த நிறுவனத்துக்கும் இல்லை. அதாவது PMEGP கீழே உள்ள திட்டத்துக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். வேற எந்த ஸ்கீமுக்கும் இந்த லோனும் மானியம் கிடைக்காது. இந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே உள்ள PMRY, REGP அப்படி இந்திய அல்லது மத்திய அரசு செயல்படுத்தும் வேற ஏதோ அரசு மானியம் பெற்ற நிறுவனத்துக்கு வந்து இது வந்து பொருந்தாது. ஆனால் வந்து PMEGP, REGP, முத்ரா வந்து இந்த யூனிட்டை மேம்படுத்துக்கு வந்து இந்த லோன் வந்து மானியம் கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி இருக்கிறதுக்கு கிடைக்காது, மேம்படுத்த நினச்சா கிடைக்கும். அதுக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அதுக்கு என்னென்ன பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக லோன் கட்டிட்டு வரணும். அது வந்து உங்கள் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில் இருக்கணும், நல்ல க்ரோத் இருக்கணும், நல்ல டர்ன் ஓவர் இருக்கும். இதேமாரி இருந்தால் வந்து உங்களுக்கு லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து PMGPக்கு வந்து மானியம் எப்போ வந்து கிடைக்குன்னா 3 வருஷம் வந்து லாக்கிங் பீரியட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த மானியம் வந்து நம்ம கை கிடைக்கும். அதேமாதிரி தான் PMEGP, REGP அப்புறம் இந்திய கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வேற எந்த ஸ்கீமும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் வந்து PMEGP திட்டத்தின் கீழே வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் மட்டும்தான் எலிஜிபிள். பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுப்பு திட்டத்தில் வந்து ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது, ஒரு சில நிறுவனத்துக்குலாம் எலிஜிபிள் கிடையாது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இறைச்சியை தொடர்புடைய தொழில், அதாவது பதப்பட தொழில். நெக்ஸ்ட் வந்து BD, பாண்ட், சிகரெட்டு, போதைப் பொருள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் கிடையாது. BD, பாண்ட், சிகரெட்டு விற்பனை செய்கிறாங்களா, அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஹோட்டல், தாபா, இது மதுபானம் விற்பனை செய்யும் நிலையம், இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அடுத்து வந்து புகையிலை இருக்குது இல்லை, அது மூலப்பொருள் தயாரிக்கிறாங்களா, அவங்களும் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இந்த தேயிலை, காப்பி, ரப்பர் தோட்டம் தொடர்புடைய தொழில்கள், வணிகம், பட்டு வளர்ப்பு, தோட்டக்கலை, மலர் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, அவங்களாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஆனால் வந்து இந்த தோட்டக்கலை, பட்டு வளர்ப்பு, மலர் வளையம் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு பொருந்தும், ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு வந்து அது பொருந்தாது. நெக்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் அல்லது வந்து சமூக பொருளாதார காரணத்தை வந்து கருத்தில் கொண்டு அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பேன் பண்ண நிறுவனத்துக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அடுத்தது என்ன பார்க்குறாங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 2 வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட், தேவைப்பட்டால் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். 3 வந்து ரூரல் ஏரியா சர்டிஃபிகேட்டு, 4 வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, 5 வந்து எஜுகேஷன் அல்லது EDP அல்லது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வேணும். 6வது வந்து வேறு, அதாவது அந்த ப்ராஜெக்ட் தகுந்த மாரி ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் வேணும். அதெல்லாம் ப்ராஜெக்ட் தகுந்த மாரி சர்டிஃபிகேட்லாம் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் பாருங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் விண்ணப்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைனில் எப்படி விண்ணப்பிக்கலாம்னா www.kviconline.government.in, அதாவது www.kviconline.government.in இந்த வெப்சைட்டில் போய் விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறதுனா அதே வெப்சைட்டில் வந்து ஃபார்ம் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபில் பண்ணிட்டு KVIC ஆஃபீஸு இல்லைனா KVIP ஆஃபீஸு இல்லைன்னா TIC ஆஃபீஸு இல்லை ஒயர் போர்டு ஆஃபீஸ்லாம் இருக்குது இல்லை, அங்கே போய் சப்மிட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.